போற்றுவே நாள்தோறும் போற்றுவே. இப்படியாய் தேவன் கூடி வர செய்கின்ற எல்லா உபகரணங்களுக்காக இந்த கோயில் மாலையிலும் அந்த கூடி வர செய்கிறார். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா சொன்னது போல நாங்கள் மேலே நாங்கள் ஒரு அறையை நாங்கள் கட்டியிருக்கிறோம். இது ஏதோ நான் என்னுடைய சுய சம்பாதிக்கத்தையோ அல்லது நான் இதை கட்டினேன் என்றால் கிடையாது. இது முழுக்க பெற்றோர் அவருடைய பங்குதான் இருக்கிறது. அவருடைய ஜபம், அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய தியாகம் அடிப்படையிலாகத்தான் நாங்கள் இவ்வளவு தேவனை மட்டும் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கடந்தாண்டுதான் நாங்கள் இருக்கிற வீடு வந்து ஷீட் வீடு தான். அது ஷீட் வீடு போட்ட வீடு. அதை நாங்கள் எடுத்துட்டாங்க, தாரம் போட்டோம். அதே போன ஒரு இடத்துலயே நாங்கள் மேல ஒரு தளத்துக்கு போது மேல ஒரு அறையை கட்டத்தை முடிவு செய்யலாம். ஆனா ஒரே வருஷத்துல 2 தளம் போட்டது ஒரே வருஷத்துல 2 தளம் போட்டது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. இதை தேவனே எங்களை வழி நடத்தினார். இது எங்க சுய சம்பாதிக்கத்தையோ நான் சம்பாதிச்சு கட்டிருந்தேன். முழுக்க நாங்கள் ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் கட்டின ஒரு வீடு. இதைத்தான் நாங்கள் இருக்கிறோம் கொண்டாடுவதோ. இது நாங்கள் கொண்டாடவில்லை. நாங்கள் தெய்வனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் கடந்து வந்த பாறை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே இல்லை. நாங்கள் இருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு பக்கத்து வீடு, பக்கத்து தெருவில் நாங்கள் இருந்தோம். நாங்கள் சின்ன வயசா இருக்கும்போது நம்ம ஒரு ஓலை வீடு, கரண்ட் கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஆலயம் இருந்தது. ஆலயத்தின் விளைவாக தான் எங்கள் தேவனை ஆசீர்வதித்தார். ஊழியத்தின் மூலமாக தான் தெய்வம் எங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் தேவனை வழிநடத்தி வந்திருக்கிறார். அதுக்கான கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அது போல மேல நாங்கள் ஒரு வீடு போட்டிருக்கோம். இதுல பெரும்பாலான பங்கு யாரு இருக்குன்னா நம்மளுடைய தாயாருடையது. அம்மா பின்னாடி பார்த்துருக்காங்க. அந்த அம்மாவுடைய பங்கு தான் அந்த தேவ வீட்டுல எல்லாருடைய பங்கு அம்மாவுடைய பங்கு தான். அவருடைய விசுவாசம், அவருடைய என்ன சொல்றது, அவருடைய ஒரு ஜபம், அவருடைய ஒரு தியாகத்தினுடைய தான் நாங்கள் இருக்கிறோம். இது எனக்கு அப்ப சொன்னாங்க, எங்களுக்காக ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. தவிர நான் இந்த வீட்டை கட்டல. தேவன் எங்களோட கூட இருந்தால் நான் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மட்டும் எங்களை வழிநடத்திருக்கிறார். இனிமேலும் தேவனை வழிநடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். நாளிலும் தேவன் எங்களுக்கு செய்த இந்த நன்மைகளுக்காக ஒரே ஒரு வருஷத்துல 2 வீடு தரம் போட்டு அந்த புதிய வருடத்துல ஒரு திருமணத்துக்குள்ளாக ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் தேவன் எங்களை நடத்திருக்கிறார். இதை நாங்க ஒண்ணு மட்டும் நாங்க இதை முடிச்சுட்டாங்கன்னா தேவத்திடம் எங்களோடு கூட இருந்தது. இதை மட்டும் தான் நாங்க முடிச்சிருக்கோம். எங்களுடைய சுய திறமையினாலேயோ சுய சம்பாத்தியத்தினால நாங்க ஒன்றுக்கு நாங்கள் இட்டி போறத தேவனே எங்களை நடத்தினார். இதைத்தான் நாங்க இன்றைக்கு நாங்க பெருசா வீட்டை கட்டிட்டோம். நாங்க கொண்டாட தேவன் எங்களை வழி நடத்தினார். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் அனைவருமாய் இப்படி வந்திருக்கிறோம். எங்களுடைய அழைப்பின் ஏற்று வந்திருக்கிறவங்களுடைய யாருக்கும் என்னுடைய அன்பையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நாங்கள் கட்டிருக்கிற வீட்டுக்கு தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்னுமாய் எங்களுடைய ஆளுடைய வாழ்விலே நாங்கள் இன்னுமாய் நாங்கள் வர எங்களுடைய தாய் தகப்பனார் எந்த சத்தியத்தில் எந்த விசுவாசத்தில் எங்களை வளர்த்திருக்கிறார்களோ அதே சத்தியத்தில் அதே விசுவாசத்தில் நாங்கள் கடைசி வரைக்கும் வருகின்றோம். நாங்கள் நினைத்திருந்து தேவன் நாங்கள் எங்களை இந்த இடத்திலே நாட்டியிருக்கிறார். இந்த இடத்திலே நாங்கள் சாட்சியவர்களாக நாங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்ய தேவனை கடைசி வரைக்கும் வழி நடத்துவோம் நான் விசுவாசிக்கிறேன். மட்டுமா இன்னைக்கு கடந்தவங்க யாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து என்னுடைய அந்த சாட்சியை நான் முன்வருகிறேன். சங்கீதம் 116 116
12 மற்றும் 15 வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்தினேன். ரட்சிப்பின் பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழில் கொள்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு செய்த இந்த எல்லா உபகாரங்களுக்கும் நாங்கள் செய்ய முடியாது. தேவனுக்கு நாங்கள் ஒன்றையும் திரும்பி கொடுக்க முடியாது. கடைசி வரைக்கும் அவருடைய நாமத்தை மாத்திரமே நாங்கள் தொழுது கொள்வோம். வாசித்த வசனத்தின்படி நாங்கள் கடைசி வரைக்கும் இயேசுவின் நாமத்தை மாத்திரமே நாங்கள் தொழுது கொண்டு அவருக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவன் தாமே இந்த சிறு சாட்சியும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாட்சியத்தை கேட்டீர்கள். எல்லா நலமும் எல்லா துறையிலும் எல்லா மகிமையும் தேவனுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நான் செய்கிறதெல்லாம் தேவனுடைய மகிமைக்காக செய்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது முக்கியமான சந்தர்ப்பத்தில் அமர்ந்திருக்கிறோம். இப்போ லிவிங் சாட்சி சொன்னது போல மேலே அவர்களுக்காக தேவனுடைய பெரிய கிருபையினாலே அவர்களுக்கான ஒரு சிறிய அறையை ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம். அதை தெய்வ மகிமைக்காக நாம் செய்ய இப்பொழுது நாம் மேலே செல்ல போகிறோம்.